அந்த அறிவுக்கு வெளியே தான் வேலை. அறிவு உள்ளே போகக்கூடாது. கத்தினா கைப்பிடியோடு இருக்கும். ரெண்டு பக்கமும் கூறாக இருந்துச்சுன்னா கை காயாயிடும். அகத்தில் அறிவு வேலை செய்யக்கூடாது. நம்மளா கத்தியில் கைப்பிடிக்கிற இடத்துல கூறாக இருக்கக்கூடாது. வேலை செய்கிற இடத்துல கூறாக இருந்துச்சுன்னா அறிவு கூர்மையோடு வேலை செய்யலாம். 12 வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது. சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும். எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது. ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க. அரை வினாடி ஞானம்னு ஐயா சொன்னாங்க இல்லைங்களா? அரை வினாடியில் தோற்று போக முடியாது. நம்ம இங்கே ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் நிறைய ட்ரைனிங் எடுக்கணும், நிறைய பயிற்சி வேணும். அப்படி பண்ணால் கூட ஜெயித்த மாதிரி உங்களை கூட்டு போய் ஏமாற்றிடும் மைண்டு. தோல்வி அடைகிறதுக்கு ஏங்க இந்த வினாடி தோல்வி அடையலாமேங்க, தோற்று போங்க, அவ்வளோதான். அறிவை வச்சு மனசை ஜெயிக்கணும் முயற்சியை பண்ணாதீங்க. மனசு எப்படி வேணால் இருந்துட்டு போகட்டும், அது எல்லாமே தாட்டு தான். தேவைன்னா நம்ம திங்க் பண்ணி செயல்படலாம், தேவையில்லைன்னா அது தாட். அது சம்மந்தமாக நமக்கு எந்த வேலையும் இல்லைன்னு முடிச்சுக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். நீங்கள் ஆமாம், உள்ளுக்குள்ளே விட்டுருங்க. அறிவினுடைய வேலையே செயல் சார்ந்து எப்படி செயல்படுறதுன்னு தான் வேலையே. நல்லா புரிஞ்சுக்கிங்க. உங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் நான் ஒன்று சொல்கிறேன். நான் அறிவோட வேலை, அறிவுனா வேறு யாரும் இல்லைங்க, நாம் தான் அறிவு. அறிவுன்னு சொல்கிறது நம்மளை தான் சொல்கிறோம். அறிவோட வேலை மனசை சரி பண்ணுறது இல்லை. அறிவோட வேலை திட்டமிட்டு நல்ல செயல்களை வெளியே செய்கிறது தான் அறிவோட வேலை, வேறு எதுவுமே கிடையாது. அப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் என்ன வச்சுக்கலாம்னா, சில அலோபதி ஆயின்மெண்ட்லாம் பார்த்துருக்கீங்க. இங்கிலீஷ் மருந்தில் ஆயின்மெண்ட் இருக்கும், மேலே புண்ணுக்கு ஸ்கின்னுக்கு எதுவும் தொடவுவாங்க. அது அந்த மாதிரி ஆயின்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வாசகம் எழுதியிருக்கும், ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி. அப்படி ஒரு அந்த வாசகத்தை நம்ம அறிவுக்கு குத்திக்கிங்க, ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி. இந்த அறிவை வச்சு ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி வெளியே மட்டும் செயல்படலாம். மனசுக்குள்ளே போய் சரி பண்ணுறதுக்கு ஒரு வேலையும் இல்லை. அறிவுங்கிறது நாளுக்கு நாள் உருவாகுது. குழந்தைங்களுக்கு அறிவு கிடையாது. அவங்க அந்த புற சூழ்நிலையை பார்த்து கொஞ்ச நாள் இது அம்மா, இது அப்பா, இது இவங்க, இது வேண்டியவங்க, இது வேண்டாதவங்க, அனுபவத்தின் மூலமாக தான் அறிவு உருவாகுது. அனுபவத்தினால் உருவான அறிவுக்கு வெளியில் தான் வேலை. வெளியில் தான் நல்லது கெட்டதுக்கு எல்லாமே இருக்குது. மனசுக்குள்ளே சரி பண்ணுறதுக்கு அங்கே வேலையே கிடையாது. அறிவே இல்லாதனால குழந்தைங்க நல்லா இருக்குது. அறிவு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நாம் நல்லா இல்லை. அதை தான் இப்போ சொல்ல வரேன். அறிவே இல்லாதனால குழந்தைங்க நல்லா இருக்குது. அறிவு அதிகமானதுனால நம்ம கஷ்டப்படுறோம். அறிவுங்கிறது கத்தி மாதிரி பழத்தையும் இருக்கும், ஆளையும் இருக்கும். பழத்தை இருக்கிறது தான், பழத்தை இருந்து சாப்பிட்றது தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. அடுத்தவனுக்கு கஷ்டப்படுத்துறது தான் அதே அறிவு தான் கஷ்டப்படுத்துது. அந்த அறிவுக்கு வெளியே தான் வேலை. அறிவு உள்ளே போகக்கூடாது. கத்தினா கைப்பிடியோடு இருக்கணும். ரெண்டு பக்கமும் கூறாக இருந்துச்சுன்னா கை காயாயிடும். அகத்தில் அறிவு வேலை செய்யக்கூடாது. நம்மளா கத்தியில் கைப்பிடிக்கிற இடத்துல கூறாக இருக்கக்கூடாது. வேலை செய்கிற இடத்துல கூறாக இருந்துச்சுன்னா அறிவு கூர்மையோடு வேலை செய்யலாம் நம்ம. அப்போ அறிவுக்கான வேலை வெளியிலேருந்து கண்டுபிடிக்கிறது தான் ஞானமே. அறிவை வச்சு உள்ளே நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அங்கே தோல்வி தான். எந்த வினாடி நீங்கள் தோற்றுக்கிறீங்களோ உள்ளார, அந்த வினாடியே நீங்கள் எல்லாருமே ஞானி தான். முக்திங்கிறது அது காத்துட்டு இருக்குது. இயற்கை, இறைவன் நம்முடைய மனப்பிரச்சனை சால்வ் செய்வதற்காக ஒவ்வொரு கணந்தோறும் காத்துட்ருக்கு. அவர் கரெக்டாக தான் அமைச்சார். குழந்தை கரெக்டாக தான் இருக்கு, குழந்தை கரெக்டாக தான் இருக்குது. நம்ம தானே, நான் இப்போ ஏற்பட்ட ஆள், ஏன்னா எவ்வளோ சாதனை பண்ணியிருக்கேன், எவ்வளோ சாதிச்சிருக்கேன், அது உள்ளே போனோடனே தான் நல்லா வேலையும் செய்யுது. அப்போ அனுப்புறது கரெக்டு தான். கடவுள் மனசுங்கிறது ஒரு மிகப்பெரிய கருவி. அந்த கருவியை கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாரு. கடவுள் கொடுத்த கருவியை நாம் ரிப்பேர் பார்க்குறோம். அதை சரி பண்ணிடலாம், ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறது தான் எல்லா பிரச்சனையுமே. பயன்படுத்திக்கன்னு கொடுத்த கருவியை நாம் ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். மனசை பயன்படுத்திங்க. மனசை பயன்படுத்தி தான் வாழ்ந்தாகணும். தேவையானதை எடுத்துக்கங்க, தேவையில்லாத அப்படி தான் இருக்குன்னு எடுத்துக்கங்க.
இல்லை இந்த கருவி சரியில்லைன்னு ரிப்பேர் பண்ண இறங்கணுன்னே தான் நம்ம எப்படியாவது ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு இறங்கும்போது எல்லா பிரச்சனையும் வருது. இதுக்கு தான் ஆன்மீகத்தில் சரணாகதின்னு ஒரு வார்த்தை, ஆன்மீகத்தில் சரணாகதின்னு ஒரு வார்த்தை கொடுத்தாங்க. இந்த சரணாகதினா என்னென்னா, எல்லாரும் வெளியிலையும் வேலை செய்யாமல் எல்லாம் தானாக நடக்கும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிட்டு சும்மா உட்காந்துட்டு உள்ளுக்குள்ளே வேலை செஞ்சிட்ருக்குறோம். இந்த சரண்டர் உள்ளுக்குள்ளே இருக்கணும். நமக்கு அங்கே ஒரு வேலையுமே இல்லைன்னு உள்ளுக்குள்ளே சரண்டர் ஆகிட்டு வெளியில் வேலை செய்கிறது தான் உண்மையான சரணாகதி. அந்த சரண்டர் ஆகிறது தான் நம்ம ஃபெயில் ஆகுறதுங்கிற வார்த்தையில் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஃபெயில் ஆகுறதுங்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ ட்ரைனிங் வேணும், எத்தனை நாள் ஆகும்? இந்த ஒரு முகாம் போதும், அதுவே அதிகம்தான், ஒரு வினாடி போதும். இப்போ இதுக்கு கால நேரம் வேணுமா ஃபெயில் ஆகிறதுக்கு? இப்போ எல்கேஜி பாஸ் பண்ணணுன்னா எவ்வளோ படிக்கணும்? ஒரு எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணால் எவ்வளோ படிக்கணும்? எம்பிபிஎஸ்க்கு நம்ம நிறைய நேரங்கள் ஆகும், நீட் எக்ஸாம் எழுதணும், நிறைய சப்ஜெக்ட் படிக்கணும். எல்கேஜிக்கு அப்படி ஒன்றும் இல்லை. ஏபிசிடி, இது சின்ன ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், இது மட்டும் தெரிஞ்சால் போதும். அப்போ எல்கேஜி பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சரி, ஃபெயில் ஆகிறதுன்னு எடுத்துக்குவோம். எல்கேஜி ஃபெயில் ஆகிறது ரொம்ப ஈஸி, எம்பிபிஎஸ் ஃபெயில் ஆகிறது ரொம்ப கஷ்டம்னு யாராவது சொல்லுவாங்களா? ஃபெயில் ஆகிறதுன்னு முடிவாயிட்டா எல்கேஜினா என்ன, எம்பிபிஎஸ்னா என்ன? எனக்கு பேப்பர் கொடுத்துட்டாங்க, எனக்கு எதுவும் தெரியாது, இதை எனக்கு எதுவுமே விட தெரியாது, எனக்கு தேவையில்லை, கம்மி வச்சுட்டு பேப்பர் வச்சு ஃபெயில் முடிஞ்சு. இதுக்காக ரொம்ப கஷ்டப்படணுமா? இல்லை, நீங்கள் எப்படி ட்ரைனிங் எடுக்கிறீங்கன்னா ஃபெயில் ஆகிறதுக்கு பேப்பர் வந்த உடனே கேள்வியெல்லாம் பொறுமையாக படித்து விட்டு பதில் தெரிந்தாலும் எழுதாமல் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் கழித்து இப்படி திருப்பி 180 டிகிரியில் திருப்பி கொண்டு கற்றுக்கணுமா ஃபெயில் ஆகிறதுக்கு? இல்லை, அது அந்த அறிவை வச்சு நீங்கள் போராடினீங்கன்னா ஃபெயில் ஆகிறதுக்கு உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம். இப்போ அதுதான் சொல்லித்தரோம், ஃபெயில் ஆகிறதுக்கு நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க, விட்டுடுங்க. ஆமாம், எடுத்தோடனே கவுத்துருங்க, நமக்கு அங்கே வேலை இல்லை. இது இறைவனுடைய இயக்கம், மனசுங்கிறது இறைவனுடைய இயக்கம். இயற்கை இறைவன் காத்துட்டு இருக்கிறார் உங்களை முக்தியில் வாழ வைக்கிறதுக்கு. நாம் என்ன பண்ணுறோம், என் அறிவை வச்சு நாமளே தடை பண்ணிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் இங்கே எந்த ஆணியுமே பிடுங்காமல் இங்கே எந்த வேலையும் இல்லைன்னு முடிச்சுக்கிட்டு வெளியில் என்ன பண்ணணும், எது சரியான செயல், இது அறிவுபூர்வமான செயல் வெளியே வந்துட்டிங்கன்னா அடுத்த வினாடி இறைவன் மனசை தூய்மைப்படுத்தி கூட்டி போயிட்டே இருக்கிறார். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எண்ணத்தை கொடுக்குறாரு. எடுத்துங்க, செயல்படுத்துங்க, சிந்திங்க, செயல்படுங்க, சக்ஸஸ் பண்ணுங்க. எல்லா எண்ணத்தையுமே நம்ம வாழ்க்கையில் பாசிட்டிவாக பயன்படுத்தலாம். நாம் இப்போ ஒரு பயம்ங்கிறது நெகட்டிவா பாசிட்டிவா சொல்லுங்க? இப்போ சுச்சுவேஷன் பொறுத்து ரொம்ப அற்புதம். என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே எனக்கு பக்காவாக இருக்குது, பாதுகாப்பாக தான் இருக்கேன், ஆனால் என் மனசு என்ன சொல்லி பயமுறுத்துது, உனக்கு அந்த நோய் வந்துடும், நீ இதை தொட்டினா இதில் இது இருக்குது, அழுக்கு இருக்குது, இது கையை கழுவு, இதை பண்ணு பயமுறுத்திட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. சுத்தமாக இருன்னு நம்ம அறிவுக்கு தெரியுது, வெளியில் பாதுகாப்பாக தான் இருக்கும், ஒரு பிரச்சனை இல்லைன்ட்டு. அப்போ வரக்கூடிய அந்த பயம் தாட்டு தானே, வந்தால் வந்துட்டு போட்டோம், அது வேலையை அது பண்ணுது, எனக்கு அதில் எந்த வேலையும் இல்லை, அது சரி பண்ண வேண்டிய வேலை இல்லை, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னீங்கன்னா இந்த சுச்சுவேஷனில் பயத்தை நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை, வந்தால் வந்துட்டு பொண்ணு விட்டுருங்க. இதே நீங்கள் பேங்க்லேருந்து பணத்தை ட்ராப் பண்ணி வெளியே கொண்டுறீங்க, ஒரு 10 லட்சம், ஒரு திருடன் கத்தி காட்டி மிரட்டி பிடுங்குறான், அப்போ பயம் வருது. வந்தால் வந்துட்டு போட்டு விடுவோமா? உடனே என்ன பண்ணுவோம், பயம் உதவியாக வந்துடும். என்னென்னா கத்துவோம், யாராவது ஹெல்ப்பு கூப்பிடுவோம், யாராவது வாங்க காப்பாற்றுங்க. நம்ம கோவம் வருதுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம், அவனை 2 அடி அடித்து கூட பணத்தை பிடிங்கிட்டு விடுவோம். ஸோ இந்த பயம் உதவிக்கு வந்துருக்குதுங்க. உதவிக்கு வந்த பயத்தை, எனக்கு பயம், அந்த சமயத்தில் நீங்கள் பயமே வரக்கூடாதுன்னு உள்ளே திரும்பி பயத்தை சரி பண்ணுவீங்களா, இல்லை வெளியே செயல்படுத்துவீங்களா? அப்போ செயல்படுறதுக்கு இந்த பயம் உதவியாக இருக்கா இல்லையா? உதவியாக தான் இருக்கு, செயல் தேவைன்னா பயன்படுத்திக்கலாம். 12 வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது. சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால்
உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும். எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க.